ஹவு டு ஃபேஸ் மை எண்ட், என் முடிவை நான் எப்படி சந்திக்கணும். சில பேருக்கு இதை பேசினாலே அப்படியே ஒரு மாதிரி வாய்மூடு அபசகனம் இல்லை. இது யதார்த்தத்தை யதார்த்தமா பேசணும். அப்ப இந்த எடுத்துக்கொள்ளப்படும் காலத்துக்கு நம்ம ஆயத்தமா. ஒண்ணு, இந்த உலகத்துல நம்ம மரணம் இருக்கும், இல்லைன்னா கர்த்தருடைய வருகை. இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம இந்த உலகத்துல சந்தித்தே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாலிபனா இருக்கும் போது ஆயத்தமா இருக்கணும், நடுத்தர வயதுல ஆயத்தமா இருக்கணும், முதிர் வயதுல இன்னும் ரொம்ப நல்லா ஆயத்தமாகணும். இன்னைக்கு நான் பேசுறது about the end, முடிவை குறித்து. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க beginning with an end in mind. ஆரம்பிக்கும் போதே முடிவை குறித்து சரியா யோசித்து ஆரம்பிக்கணும். how to face my end, என் முடிவை நான் எப்படி சந்திக்கணும். சில பேருக்கு இதை பேசினாலே அப்படியே ஒரு மாதிரி வாய்மூடு அபசகனம் இல்லை. இது யதார்த்தத்தை யதார்த்தமா பேசணும். C.H. ஸ்பர்ஜன் என்கிற ஒரு மிகப்பெரிய வேத பண்டிதர், கிட்டத்தட்ட 3500 பிரசங்கங்களுக்கு மேலாக இயேசுவை பற்றி பிரசங்கித்தவர். அந்த நாட்களில் 1600களிலே அவர் மரணத்தை பற்றி சொல்லுகிறார். மரணத்திற்காய் ஆயத்தப்படாதவன் சாதாரண முட்டாள் அல்ல, அவன் ஒரு கிறுக்கன் என்று. எடுத்துக்கொள்ளப்படும் காலத்துக்கு ஆயத்தமாகாதவன் சாதாரண முட்டாள் அல்ல, அவன் கிறுக்கன் என்று அவர் சொல்றார். ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுகிறார்? The one who is not ready to face the death is not an ordinary fool, he is mad. அவன் பைத்தியக்காரன். இன்னைக்கு பிரசங்கங்கள் எல்லாம் அதிகமாக இப்படி இருப்பாய், அப்படி இருப்பாய், எல்லாம் இருப்பாய், எப்படி உன் ஓட்டத்தை முடிப்பாய். ஏன்னா அதுதான் கடைசியா கர்த்தர் உன்னை ஜெயமெடுக்க வைக்கிற பகுதி. இயேசு கிறிஸ்து சொன்னார், மரணத்தை அவர் ஜெயமாய் விளங்கினார். இயேசுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். He tasted death. அப்பனா மரணம் என்னைக்கு வேணாலும் நடக்கலாம். மரணத்துக்கு மாத்திரம் இன்விடேஷன் கிடையாது. கல்யாண பத்திரிக்கை அடிச்சிட்டுலாம் மரணம் நாளைக்கு வரலாம் சொல்லாது. It can happen at any time. யாருக்கும் எப்ப வேண்டுமானாலும் நடக்கும். அதனால இந்த உலக வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது அதுக்கான ஆயத்தத்தையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிறார். நான் அநேக சபைகளில் இதை பேசுறது இல்லை. இந்த சபையில இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர்கிட்ட கேட்ட, ஆவியானவரே உப்பத்துல இதை பேசணுமா? நீ பேசு. இதுதான் ஒரு தேவ மனிதனுடைய முடிவுக்கான ஆயத்தம்.